இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் SMS பிக்சர் சுந்தர்ஜி வழங்கும் கண்மணி. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கார் பிரதமர் மோடி. முந்தைய மத்திய அரசுக்கு மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் போல் பாஜக அரசு மீது அதிகமான குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. குற்றச்சாட்டுகள் இருக்கு, தனிப்பட்ட ஒருத்தரை கை காட்ட முடியல. பொதுவா அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாட்டையே பயமுறுத்துற அளவுக்கு இல்லை, குறைந்தபட்சம் அப்படி சொல்லலாம். இத்தகைய சூழ்நிலையில் அவர் தமிழகம் வராது 27ஆம் தேதி. அதன் மூலமாக ஒரு மறைமுகமாகவோ நிறைய ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக ஒரு பேச்சு இருக்கு. ஆமாம் சார், இது செய்தின்னு சொல்றது அர்த்தம் இல்லை சார். ஒரு பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு வருகிறார், இதுதான் நம்ம ரொம்ப அபூர்வமாக தமிழ்நாட்டில் பிரதமர் பெரிய செய்தி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அபூர்வம், அது அந்த ஒரு அபூர்வமான நிகழ்வை சொல்ல. ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு வந்தபோது கருப்பு கொடி காட்டுற அளவுக்கு நிலைமை போச்சு. ஆமாம் சார், அது அந்த மத்திய அரசு மீதான அதிருப்தி தான். அந்த விஷயத்தை நம்ம சொல்லணும். அது அவர் வந்தது சும்மா இருந்துகிட்டு மெட்ராஸில் காஃபி சாப்பிட்றதுக்கு வரல, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரல. ஒரு உலக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராணுவ கண்காட்சி மெட்ராஸில் நடந்துகிட்டு இருந்தது. எல்லா நாட்டு ஆட்களும் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அதை வரும்போது ஒரு இந்தியர்கள் அதை நம்ம வரவேற்கிறது தான் கடமை. நீ அந்த இடத்துல கருப்பு கொடி, அதுவும் ஹெலிகாப்டர் வரைக்கும் பலூன் எல்லாம் பறக்க விடுறது அந்நிய நாட்டு மக்கள் முன்னால இந்தியாவுக்கு ஏற்பட்ட தலைகுனிவு. உங்களுக்கு 1000 அரசியல் இருக்கட்டு சார், நீட் இருக்கட்டு, என்ன எக்ஸாம் எது பிரச்சனையும் இருக்கட்டு, நாலு வெளிநாட்டுக்காரங்க முன்னால நம்மளை சிரிக்க வச்சுட்டு நம்ம பிரதமருக்கு ஒரு அவமானத்தை தேசம் கொடுத்துட்டு அதற்கு தமிழனா முதல்ல நம்ம வருத்தம் தெரிவிச்சு தீரணும். அது தப்பு. அதனால அது ஒரு செஞ்சிருக்க கூடாத ஒரு அரசியல். சர்வதேச ஆட்கள் முன்னால நீங்க நின்றுகிட்டு நம்ம பிரதமர் அவமதிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இப்ப 2வது வர்றது நலத்திட்டத்துக்கு வர்றார். எய்ம்ஸ் பல்கலைக்கழக அடிக்கல் நாட்டுறார். மெட்ராஸ் டு மதுரை அந்த ஃபாஸ்ட் ட்ரெயின், தேஜஸ் ட்ரெயின் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். உண்மையிலே நல்ல விஷயம். நல்ல விஷயத்துக்காக கவனிக்கணும். பழைய பிரதமர்கள் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி அடிக்கடி ஓடி வருவாங்க. அதில் இந்திரா காந்தி அடியெல்லாம் பட்டிருக்காங்க. மதுரையில திமுக ஒரு கலவரம் அடிச்சு உடைச்சாங்க. ராஜீவ் காந்தி மீறே விட்டுட்டார், அது வேற விஷயம். ஆனா அதுக்கு பிறகு நம்ம தென் தமிழ்நாட்டு பக்கம் வர்ற ஒரு முக்கியமான ஒரு பிரதமர் மோடி. உடனே நம்ம உண்மையிலே அவரை வரவேற்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், எப்பவுமே தென் தமிழகம்ங்கிறது ஒரு அரசியல் ரீதியா பெரிய தலைவர்கள் அங்கிருந்து உருவாயிருக்க மாட்டாங்க. காமராஜர் காலத்துக்கு பிறகு பெரிய நலத்திட்டங்கள் எதுவும் வந்திருக்காது. அப்படிப்பட்ட இடங்களுக்கு அவர் வர்றது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பிரதமருடைய செயல்பாடுகள் பெரும்பாலும் அதிருப்தி குறைவு. எதிர்கட்சிகள் அரசியல் ரீதியா சில பிரச்சனைகள் முன்வைக்காத விட்டுருவோம். நான் என்ன கேட்குறேன், அரசியலுக்கு அப்பாற்பட்டே கேட்குறேன். இந்த நாட்டின் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் நீங்கள் தான் வழிகாட்டணும் ஒரு பிரதமராக. ஸோ நீங்கள் ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கீங்க, ஒரு தாயுடைய ஸ்தானத்தில் இருக்கீங்க. ஒவ்வொரு இதுக்கும் கஜா புயல், வரதா புயல், அது இதுன்னு ஒரு இதுக்கும் நிதி கேட்குறோம் தமிழகத்திலேருந்து. எதுக்குமே மத்திய அரசு செவி சாய்க்கல. நீங்கள் 3200 கோடிக்கு பட்டேல் செலவிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு நியாயமில்லாத வாதம் வச்சுக்கோமே. ஒரு தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவருக்கு ஒரு மரியாதை செய்கிறாங்க. அதை கூட நான் தவறுன்னு சொல்கிறேன். ஆனால் 3500 கோடி ரூபா 2000 கோடி ரூபாய் நம்ம கேட்டோம்னா அதில் ஒரு 10% கூட இல்லாமல் ஒரு நிவாரண நிதி கேட்குற போது 5%, 7% கொடுக்குது மத்திய அரசு. ஒரு தாயுரத்தோடு நடந்து கொள்ள வேண்டியவர் இப்படி செயல்படுற போது அந்த இயல்பாக அந்த மாநில மக்களுக்கு ஒரு கோபம் வரத்தானே செய்யும். அதனால தானே கருப்பு கொடி காட்டுறாங்க. நீங்கள் இன்டர்நேஷனல் அரேனாவில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டீங்க, ஒரு கம்பீரமான தலைவர், ஒரு இந்தியாவுக்கு தலைநகர் வச்சிருக்கீங்க, சந்தோஷம். உள்நாட்டில் இப்போ நீங்கள் என்ன, இப்போ புயல் அடிச்சது, வரதா புயல்னு ஒன்று முதல்ல வந்தது, அரசு ஒன்றுமே பண்ணலையே, ஓடி அவர்களெல்லாம் அவங்கெல்லாம் பார்க்கலையே, பிரதமர் வரவே இல்லையே, நிர்மலா சீதாராமன்லாம் வரலையே, இல்லை உள்துறை அமைச்சரே பாதுகாப்புத்துறை அமைச்சரே பார்த்துருக்குறாங்க. இப்போ கஜா புயல் அடிச்சது என்ன பண்ணாங்க? கஜா புயல் ஒரு 3, 4, 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. என்ன பண்ணிட முடியும்? அவங்க செய்ய வேண்டிய 5 மாவட்டங்களுக்கு 80% அவங்க என்ன பண்ணாங்க? அங்கேருந்து ஒரு குழுவை அனுப்புனாங்க. பார்த்தா தானே தெரியும் எவ்வளோ அழிஞ்சிருக்கு, எவ்வளோ காசு கொடுக்கலாம், எவ்வளோ நிதி கொடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த குழு ஒரு திட்டப்பட்டு அறிக்கை போட்டு இவ்வளவு அழிஞ்சிருக்குது இவ்வளவுன்னு சொன்ன உடனே டெல்லிக்கு போயிடுது. அந்த குழு கொடுத்த அறிக்கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை மோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த குழு சார், நீங்களுங்கிறது அவ்வளோ பேசலாம் சார். 15000 அழிவு, 20000 கோடி அழிவுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அந்த குழு அவங்க அதிகாரிகள் இவ்வளவுக்கு அழிஞ்சிருக்கு, அப்போ இவ்வளவுதான், இவ்வளோ அழிவு, இவ்வளோ கொடுக்கணும்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அதுபோக நிர்மலா சீதாராமன்லாம் ஆமாம் நாங்கள் வீடு கட்டுறதுக்குலாம் நாங்கள் அரசு உதவி செய்யும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு அவங்க நல்லா என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் இப்போ இவ்வளவு வென் பண்ணிட்டு தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர நீங்க திரும்பி பார்க்கவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இந்தியா இவ்வளவு பெரிய நாடு, எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இயற்கை சீட்டங்கள் அழிவுகள் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு முறைப்படி அந்த அரசாங்க சிஸ்டம் ஒன்று இருக்குல்ல சார், ஒரு வழிகாட்டுதல் இருக்கும், ஒரு மதிப்பீடு இருக்கும், இவ்வளவு இருக்கும், அதுபடி அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்க ஒன்றும் செய்யலை அப்படின்னு நீங்க ஒன்றும் அவங்களை குற்றம் சாட்டி. எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்துக்கு வரது ஒரு பெரிய விஷயம், நல்லா வரவேற்கக்கூடிய திட்டம், மாற்று கருத்து இல்லை. கரெக்டாக தேர்தல் வர்ற போது தான் இதுக்கு மத்திய அரசு இல்லையா அது ரொம்ப காலமாக அறிவிக்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, வருமா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. போன வருஷமே அதுக்குள்ள மதுரையில் அமையும்னு சொல்லியிருந்தாங்க. அமையும்னு சொல்லி இன்னைக்கு அதுக்குள்ள இடத்துக்கு கரெக்டாக ஒரு இந்த ஜனவரியில் அது அடிக்கல் நாட்டுறாங்க. சில அறிவிப்புகள் பாருங்க, இந்த எய்ம்ஸ் ஆகட்டும்,
இந்த 10% ரிசர்வேஷன் உயர்மட்ட வகுப்பினருக்கு, அதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் மாநிலத்தில் கண்ணோட்ட அது ஒரு கண்ணோட்டத்தோடையே பார்க்குற மாதிரி இருக்குது. அது ரெண்டாவது சம்பள கமிஷன், பே கமிஷன், அதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ எப்படி எலெக்ஷன் கூட அதுக்கான அறிவிப்பு வந்துடும் சொல்கிறாங்க. அதில் வந்து டீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க, அரசு உதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்களை இன்க்ளூட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வியூவெல்லாம் பார்க்குறபோது நாடாளுமன்ற தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு தான் பிஜேபி தலைமையும் மத்திய அரசும் செயல்படுறதா சொல்லுது. வந்து அரசியல் இது சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது. அவங்க வந்து சில விஷயங்கள், சில திட்டங்கள் பெட்டிங்கில் போட்டிருந்த சில திட்டங்களை செஞ்சு தான் ஆகும். இது இந்த அரசு அந்த அரசு அப்படின்னு எந்த அரசுமே அது விதிவிலக்கல்ல. இது கொஞ்ச காலமாகவே வட இந்தியாவில் எழுப்பிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை. ஜாட் சமூகம், மராத்தா சமூகம், அப்புறம் அந்த ஊப்பியில் சில சமூகங்கள்லாம் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ரொம்ப ஒன்றும் கொடுத்துட முடியாது அப்படின்னு 10%ல் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதில் வந்து எல்லா ஜாதிகளையும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க, குறிப்பிட்ட ஜாதி பிராமண ஜாதி அப்படின்னு மட்டும் சொல்லலை, முற்படுத்தப்பட்ட 7 ஜாதிகள் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க வந்து உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். தமிழ்நாட்டை தவிர யாரும் எதுக்கல்ல. மாயாவதி, முலாயம் சிங், அது மாயாவதி எவ்வளோ பெரிய தலித்து தலைவராக அறியப்பட்டவர், அவரும் எதிர்க்கல. திரிணாமுல் காங்கிரஸ் யாருமே இவங்களை தவிர எதிர்க்கல. காங்கிரஸும் எதிர்க்கல. இவர்கள் மட்டும் இந்த அரசியலுக்காக எதிர்கொண்டிருக்கிறார்கள். மோடியின் வருகைக்கு பிறகு பிஜேபிக்கு தேர்தலை ஒட்டி, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஏதாவது ஒரு பூஸ்ட், ஒரு உத்வேகம் கிடைக்கணும் நினைக்கிறீங்களா? மோடிக்கு இப்போ என்ன, இப்போ 5 வருஷம் ஆண்டாச்சு சார். அவங்க ஆண்டாச்சு. என்ன அவங்க இவ்வளோ நாள் என்ன செஞ்சாங்க செய்யலை அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் ஒரு எபிசோடில் பார்க்கலாம். பட் இருந்தாலும் அவங்க இப்போ நடந்து முடிந்த அந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல, சாரி இந்த சட்டமன்ற 3 தொகுதி எலெக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒன்றும் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடல. ஏறக்குறைய வெற்றி வாய்ப்பை நெருங்கி இருக்கிறாங்க. இப்போ கர்நாடகாவில் கூட அவங்க அந்த எலெக்ஷன்லாம் ஸ்ட்ராங்காக தானே இருந்தாங்க. கொஞ்சம் தானே சார் அந்த காங்கிரஸ் ஆதரவில் தானே குமாரசாமியோட அந்த கவர்மெண்ட் இருக்குது. அதனால் அவங்க காலூண்டிய இடங்கள்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய மாற்றுக்கருத்துகள் ஒன்றும் இல்லை. இப்போ மம்தா பானர்ஜி கூட்டத்தில் முக ஸ்டாலின் போய் பேசின கூட்டம் வந்ததுன்னா மேற்கு வங்காளத்தில் பிஜேபியே கிடையாது. எங்கே பிஜேபி இருந்தது? அங்கே மம்தா பானர்ஜியும் முக ஸ்டாலின் சேர்ந்து பாஜக விரட்டுவோம்னு சொல்லி, எங்கே இல்லாத பாஜக எங்கே இருந்து அவங்க விரட்டுவாங்கிறது தெரியல. ஸோ அதனால இது நீங்கள் இப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னா பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா அவங்களே தேர்தலில் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் SMS பிக்சர் சுந்தர்ஜி வழங்கும் கண்மணி. இல்ல மோடியின் வருகைக்கு பிறகு சொல்றேன். தமிழ்நாட்டிலேயே நிச்சயமா ஒரு உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இது இருக்கும்ல. ஊடக அளவில் பேசுறோம். பட் பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு பிரதமர் வராரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிளப்புறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து மாநில பிஜேபி செயல்படலையும் தோணுது சார். மாநில பிஜேபி ஒரு தலைவர் வர, நீங்களே சொல்றீங்க இவருக்கு பிறகு ராஜீவ்காந்தி வருகைக்கு பிறகு எந்த பிரதமர் வந்து ஒரு அடிக்கடி வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் தமிழக மக்கள் மத்தியில் ஒன்றும் பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்ததில்லை. மோடி வரான்ற போது அது ஒரு பயணத்தை நீங்க வந்து ரொம்ப ஒரு இல்ல கேபிடேட் பண்ணணும். உங்களுக்கு சாதகமாக அது வந்து தமிழ்நாட்டு பிஜேபி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதுல குறை என்னன்னா, இந்த தமிழிசை போறவங்க என்ன சொன்னாலும் காமெடியாவே இந்த தமிழ்நாடு எடுத்துக்கிறதுனால இதையும் அது காமெடி போல அப்படின்னு நினைச்சிட்டு சீரியஸான விஷயங்களையும் காமெடியாவே எடுத்துக்கிட்டு போகுது. அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க திரும்ப திரும்ப. மன்மோகன் சிங் வராத தமிழ்நாட்டுக்கு வருகிறார் மோடி, அவர்கள் வராத, அவர் தேவகவுடா எல்லாம் இருக்கும்போது வராத மோடி இப்பொழுது வருகிறார் பராக்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க எல்லாரும் அந்த அம்மா வழக்கமா ஏதாவது காமெடி பண்ணும் அதை மாதிரி பண்ணது போல அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்களே தவிர அதற்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த பத்திரிகைகள் அதுக்குள்ள அழுத்தங்கள் இன்னும் பெருசா கொடுக்கப்படவில்லை. பட் பிரதமர் வந்து போன பிறகு நம்ம திரும்ப பேசுவோம். இதுல நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இப்போ கருணாநிதி இல்ல ஜெயலலிதா இல்லாத இடங்கள்ல நம்ம தேசிய தலைவர்கள் யாரையாவது வலுவாக இறக்கிடலாமாங்கிற ஒரு ரகசியம் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குது. ராகுல் காந்தி போட்டி போட போகிறாரு ஒரு யோகம் கிளம்பிச்சு பாத்தீங்களா தமிழ்நாட்டுல. அப்போ மோடியும் போட்டி போடலாம். இல்ல மோடி அதே மாதிரி ஒரு வலுவான ஒரு தலைவரை இறக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போகுது. ஸோ அந்த மோடியோட வருகை அந்த அளவுக்கு யாரையாவது அடையாளம் காட்டுமா? இல்லை சார், ஒரு நல்ல ஆளை பிடிச்சி ஒரு எதிர்பார்க்குற தலைவர் பிடிச்சி மோடி பக்கத்தில் மதுரையில் இருத்தி ஒரு 4 வாரத்தை பேச வச்சுட்டாருன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஐடியா பாஜக தந்திரம் செய்யுமா? ரஜினி வருவான்னு சொல்லப்படுது. ரஜினி தான் அரசியல் அவர்கிட்ட பொங்கலே சிரிச்சிட்டு போறாரு. அன்னைக்கு வந்து பொங்கல் வாழ்த்துலாம் தெரிவிச்சாரு. எதுவும் கேட்டதுக்கு கார்த்திக் சுப்புராஜோட இன்னொரு வேறு முருகதாஸ் கூட ஒரு படம் பண்ண போறேன், கார்த்திக் சுப்புராஜ் கூட ஒரு படம் பண்ண போறேன் அப்படிங்கிறார். இன்னொரு பக்கம் சம்பளத்தை கூட்டுகிறாரா ரஜினின்னு ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருக்கிறார். அவர் தான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு சார். பிஜேபி வந்து அந்த மாதிரி ஒரு நபரை தேடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கேற்ற மாதிரி யாராவது இருக்காங்களா? இங்க யாரும் இல்ல. பட் ஆனா ஒருவேளை சொல்ல முடியும். நிர்மலா சீதாராமன் இப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய ஆளா உருவாங்க. அதுக்கு வந்து நீங்க கணிப்பீங்க. ஏன்னா நீங்க சொல்ல கரெக்ட். ஏன்னா ஏற்கனவே ஒரு பேச்சு இருந்தது ஞாபகம் உங்களுக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் தான் முதல்வர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு. அதை நோக்கி தான் அவரை வந்து வழிநடத்துறாரு மோடிட்டு இருந்துச்சு. ஆமா, அதுவும் நடக்கலாம் சொல்ல முடியாது. இப்போ நீங்க நம்ம ஏற்கனவே நிறைய இடங்கள்ல சொன்ன மாதிரி 2 தலைமைகள் இல்லாத இடங்கள்ல நம்ம கட்சி வளர்ந்துராதா அப்படின்னு என்ன தேசிய கட்சிகளுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்லலாம், முக்கியமா ஜெயலலிதா மாதிரி இன்னொரு ஒரு பெண்மணி அவர் கூட ரொம்ப போல்டாகவும் நாட்டின் பாதுகாப்பு துறை அமைச்சராக இருக்கிற வந்தாங்கன்னா ஒரு கெத்தா இருக்குல்ல.
இப்போ இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சில நீங்கள் பிஜேபியோட சில பேச்சுக்களை பாருங்க, அவர் மோடி வந்து இப்பொழுது மட்டும் மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் வருவதில்லை, அடிக்கடி வருவார், நீ மார்ச்சில் வருவார், இப்பவுமே அவங்க ஷெட்யூல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஆட்டம் ஆடி பார்ப்பதற்கு ஒரு தயாரானது போல் தெரிகிறது. கருப்பொடி காட்டுவாங்களா என்ன, நீ அது ஒரு குரூப் கட்டி நீங்களாம் இனி கருப்பொடி காட்டினா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது இவங்க கருப்பொடி காட்டினா என்னமோ டெல்லியில் வேற மு க ஸ்டாலின் ஒரு அறிவாலயம் மாதிரி ஒரு கட்டடம் திறக்க போறாராம். இங்கே அடிக்கடி கருப்பு காட்டி காட்டினா அவர் டெல்லிக்கு போகும்போது அவங்க சும்மையா இருப்பாங்க, பதிலுக்கு பதில் அவங்க காட்ட தானே செய்வாங்க. இப்போ ஒரு வரதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரவேற்கணும் சார், ஒரு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றதை நம்ம வரவேற்கணும். கருப்பு கொடி காட்டுறதை நம்ம கண்டிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி எங்கள் அப்டேட்ஸுங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.